கடை முதலாளி இருக்கிறார், அவர்களிடம் விலை நிலவரம் கேட்போம். ஐயா வணக்கம். வணக்கம் சார். இந்த வாழைப்பழம் என்ன விலை தலைவர? இது வந்து மட்டி பழம் 1 கிலோ 70 ரூபா. இது மட்டி இல்லை தலைவர, இது மட்டி. அது இது நான் கேட்டதா சொல்லணும், கேட்டலா? எனக்கு இது ரசகதலியா? 70 ரூபா. சரி, இது நாடனா அதான் ரசாயனம் கலந்ததா? நாடன் இல்லையா? வரேடாத்தது இல்லையா? சரி, இதுதான் மட்டி இல்லையா? மட்டி என்ன விலை? மட்டி 70 இல்லையா? சரி, இது நேந்திரன் என்ன விலை? 50 தள்ளுபடியா? சே, ஏமாந்து போச்சு. நான் 60 ரூபா கொடுத்து வாங்கிட்டேன் தலைவர. இடம் சொல்ல மாட்டேன் நான், இன்னும் ஏமாந்து போச்சு. ஏன்னு தெரியுமா? நான் அடுத்த கடையில் வாங்கிட்டு உங்கள்கிட்ட சின்ன வச்சுக்கல, உங்களுக்கு கோபம் வருமா? வராதா? குழப்பம் இல்லை இல்லையா? சரி சரி. ஆனாலும் உங்கள் கடையோட 10 ரூபா கூட்டி கொடுத்துட்டு என்ன கவலையாக இருக்குது. அடுத்த ஓ அப்படி பெருசு கொஞ்சம் விலை உண்டு இல்லையா? திருநெல்வேலிக்கு அந்த பக்கம் காய்களா இருக்கும், அந்த காய் பெருசா இருக்கும், விலையும் கொஞ்சம் கூடுதல். அதுக்கு அவங்க இதை விட விலை குறவாகும். ஆனால் கூட்டி வைக்கணும். நீங்க வாங்கி கஸ்டமர் வந்து பெரிய காயா இருக்கு, அதனால சரி விலையை பார்க்காத வாங்கி அவங்க வந்து சரி விலை. சரி, தலைவர்கிட்ட நிறைய விஷயம் கேட்ட படிச்சுட்டே இருக்கு. இது என்ன பழம் தலைவர? அது பூங்கொல்லி. பூங்கொல்லி. பூங்கொல்லியா? பூங்கொல்லி தலைவர, பழத்தா அது 50 ரூபாய்க்கு. நான் ஒண்ணு சொல்லி, நீங்க பேருகளை மாற்றக்கூடாது கேட்டீங்களா? இல்ல பூங்கொல்லி. பூங்கொல்லி இல்ல, அதுக்கு பேரு நான் படிச்ச பாடத்துல பூங்கதளி. கரெக்டா சொன்னீங்க பாத்தீங்களா? ஏன்னா அப்படி கொல்லி கிள்ளின்னு எல்லாம் சொல்லுறது கேட்டீங்களா? பூங்கதளி. இது பூங்கதளி, ரசகதளி, நெய்க்கதளி. கதளியில பல சைஸ் உண்டு கேட்டீங்களா? இது பூங்கதளி, இது ரசகதளி. இனி நெய்க்கதளி உண்டு. நெய்க்கதளி அது சபரிமலைக்கு போற நேரம் கொண்டு போற நெய்க்கதளி. சரி, முதலாளி சீட்டுல பக்கத்துல உட்காரலாமா? குழப்பம் இல்லையே, ஒன்றும் பிரச்சனை. ஏன்னா பெரிய இன்னைக்கு வந்து என்னன்னா விலை நிலவரம் ரொம்ப சோகத்துல இருக்குது. காரணம், சோகம் இல்லைன்னா சுகத்தை காண முடியாது தலைவர. ரெண்டும் உண்டு வாழ்க்கையில். என்ன செய்யுது? சோகம் இல்லைன்னா சுகம் என்னன்னு தெரியாது. மரணம் இல்லைன்னா பிறப்புக்கு ஒரு மரியாதை இல்லை. நம்ம 100-150 வயசு வரை கடந்தோன்னு வைங்க, நம்ம பிள்ளைகள் பேர பிள்ளைகள் எல்லாம் அந்த எலும்பு போகுது இல்லையான்னு சொல்லணும். பின்ன என்ன சோகம் உங்களுக்கு? சோகத்தை எல்லாம் நமக்கு மேல ஒரு ஆள் இருக்காரு, அவருக்கு மேல போடுவோம். நம்ம நாட்டுல நடந்த சில விஷயங்களை நினைச்சு பார்க்கும்போது, ஓ நேற்றைக்கு நடந்த சம்பவமா? அது துயரம் தான், அதை யாராலையும் மறக்க முடியாது. நான் போனா கூட நான் சந்தோஷப்படுவேன். சின்ன சின்ன பிள்ளைகள் போயிருக்கு, அது தாங்க முடியாது. ஒரு வீட்டுல நான் கேட்க, நீங்க வந்து நான் உங்களுக்கு, நீங்க படிச்ச ஆட்கள். என்னத்த படிச்சேன்? படிச்சு புத்தி இல்ல தலைவரே எனக்கு. நீங்க ஒரு பொதுவான ஒரு கேள்வி, உங்களுக்கு ஒரு மக்கள் தலைவரா இருந்தாலும் நான் அப்படியா? இருந்தாலும் அந்த துயரத்துல நம்ம பங்கெடுப்போம் இல்லையா? நான் வயசு 65 ஆனவன். ஆனா வயசு 65 ஆனாலும் பார்த்தா இன்னைக்கு இளம மாதிரி தான் இருக்குது. எப்படி பாத்தீங்களா? என்ன பாத்தீங்களா? ஏதோ சுடுகாட்டுல கழிச்சு வந்த பணம் மாதிரி இருக்கு. நான் போயிருந்தா கூட நான் கவலை இல்லை. சின்ன சின்ன பிள்ளைகள் போயிருக்கு. அது எனக்கு இல்ல, தலையில மயிறு மட்டும் இல்ல, அறிவும் கிடையாது தலைவர. இல்ல அப்படி இல்ல, நான் சொல்லேன், இந்த சின்ன பிள்ளைகளை ஆண்டவர் இப்படி எடுத்துட்டாரு. என்ன எடுத்துருந்தா கூட கவலை இல்லை. சின்ன சின்ன பிள்ளைகளை 40 அண்ணன் மரிச்சதுல 6 பிள்ளைகளா? அதுதான் எனக்கு கவலை. இல்ல படைச்சவருக்கும் ஒரு இது வேணுமா? யாரை எடுக்கணும்? சரி, அதிகழிஞ்சு போறது அளவில் அதில் எடுத்துட்டு போட்டு இந்த சின்ன பிள்ளைகள் அது என்ன தப்பு பண்ணிச்சு? எனக்கு இறைவனுக்கே கண்ணு இல்லைன்னு எனக்கு தேய்ச்சதில்லை. நான் அவருக்கு மேலதான் கோவத்தில் இருக்கேன். நான் இனி கூட்டத்தில் போன அரசியல்வாதிகளையோ அதை பேசி எனக்கு புண்ணியம் இல்லை. நான் ஆண்டவன் மேலதான் குறைச்சலுக்கு நான் இருக்கேன். கடவுள் எந்த விதத்திலையும் பாதுகாக்கக்கூடிய கடவுளா, நான் சகல கடவுளுக்கு மேலும் கோவத்தில் இருக்கேன். நான் என்ன எச்சரிக்கை இருந்தும் இந்த 6 வயசு 8 வயசு 12 வயசு பொம்பளை மாதிரி சின்ன பிள்ளைகள், இந்த பிள்ளைகளுக்கு டிவியில பார்த்து தாங்க முடியல. அரசியலை பற்றி என்ன தெரியும்? இல்ல அரசியல் கிடையாது. அது என்னன்னா, மனசுக்கு பிடிச்ச ஒரு ஆள், ஒரு நடிகர் வர பார்க்க ஆசைப்பட்டு போயிருக்கு. ஒரு நடிகர் வாராரு, அந்த நடிகரை வந்து நம்ம முழுக்க டிவியில பாக்கிறதுக்கும் இருக்கு. இல்ல நேர்ல பாக்கிறது தேசம்னு பார்க்க போகுது. இப்படி பிள்ளைகளுக்கு அந்த மாமாயை கட்டி கொடுத்தா இல்ல, இந்த மாதிரி அசம்பாவிதம் நடக்கும்னு திட்டம் போட்டு ஆயிரம் நினைக்கல இல்லையா? இருந்தாலும் ஐயா, திட்டம் போட்டு கணக்கில் ஆட்கள் கூடிய இடத்துல இந்த பிள்ளைகளை கொண்டு போண்டான்னு அதுவும் தப்புதான். அது அரசும் முன்னால சொல்லி இருக்கு, பிள்ளைகள் கர்ப்பிணிகள் சின்ன பிள்ளைகள் எல்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லி உறுதிமொழி எல்லாம். இதை தாண்டி அந்த இடத்துல எது பண்ணாங்கன்னு சொன்னா
அது என்ன ஒரு குருதி கொடுக்க கொண்டு போறது மாதிரி இல்லையா? குருதியா குடுதியா ஏதோ முன்னால என்ன நரபலின்னு சொல்லுவேன். நரபலி. ஆனா காலனே மேலே நான் கோத்திரம் இருக்கேன். காலை 40 பேருக்கும் நூல் போடுவாராம். காலை ஒவ்வொரு ஆளை எடுப்பாரு. 40 சேர்த்து எடுத்தா எனக்கு கவலையா இருக்கு. குருதி கொடுக்க கொண்டு போனது மாதிரி இல்லையா? இந்த பிள்ளைகளையும் பொம்பிள்ளைகளையும் இந்த கர்ப்பிணிகள் நரபலி கொடுக்க குருதி இல்ல நரபலி. ஏன்னா அந்த காலத்துல இப்படி ஒரு அரசியல் நமக்கு தேவை இல்ல. அரசியல் தேவைதான். அரசியல் தேவையில்லைன்னு சொல்ல முடியாது. அரசியல்ல தேவையில்லைன்னு சொல்ல முடியாது. புதிய புதிய ஆட்கள் வரணும், ஆட்சிகள் வரணும். நீங்களும் முதல்வர் ஆன நான் சந்தோஷப்படுவேன். சரி ஐயா, இருந்தாலும் இது ஏன்னா வருத்தம் நான் இப்போ இருந்து நான் படைச்சவன் மேலதான் கோவத்துல இருக்கேன். கேட்டீங்களா? செய்தி கேட்ட பிறகு ஒழுங்கா சாப்பிட முடியல இல்லையா? ஏதோ நம்ம வீட்டில் நடந்ததை விட கவலையாக தான் இருக்கு. ஏன்னா ஒரு மரணத்தை 2 மரணத்தை சரி பிரச்சனை இல்லை. சின்ன பிள்ளைகளை பார்த்த பிறகு கஷ்டமா இருக்கு. அந்த பிள்ளைகள் மூச்சு தான் நிறைய இறந்துருக்கு. அப்போ கீழே விழுந்த பிறகு அதுக்கு மேலே அந்த ஒரு மிருகம் கூட அப்படி சாப்பிட்டாது. ஏன்னா மனுஷனை சொல்லி குறை இல்லை. நெருக்கி தள்ள நிற்க முடியாது. ஆமா, ஒரு 50 கிலோ வீட்டு மேல விழும், அடியில் அடக்க சப்போம் போச்சு, அவ்வளவுதான். இதே மாதிரி ஒரு போலீஸ்காரருக்கு மனைவியும் செத்து போயிருக்கு. அவரு டிராபிக் போலீஸ் தான். அவர் 2வது தொடர்பு கொள்ளையாராம், செல்லு எடுக்க கால இல்லை அப்படின்னு செய்தியில பார்த்தேன். இனி எது உண்மை எது பொய்ன்னு தான் தெரியும், இருக்கும் இல்லையா? அதனால இது குறை சொல்ல முடியல, சொல்லாத இருக்கவும் முடியல. 2 கட்ட நிலைமையில இருக்கு. என்ன சொல்லுது அந்த வீடு? நான் என்ன நினைக்கிறேன் தெரியுமா, நடிகர்கள் எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. நடிகர்கள் தான் இன்னைக்கு உலகத்தையே தள்ளி கொண்டு போகணும், பிரச்சனை இல்லை. நிறைய பணம் இருக்கு, அவங்க இது பண்ணி கொண்டு போகணும். ஆனா இவங்களை எல்லாம் இன்னொரு இடத்துல காட்சிப்படுத்தலாமே. அப்படிதான் இல்ல, ஒரு காட்சிப்படுத்தலாமே. அதுக்குள்ள இடத்த ஒதுக்கி கொடுக்கணும், நல்ல இடத்த கொடுக்கணும். நல்ல இடத்த இந்த டவுன்ல இல்லாம ஒரு ஒதுங்கின ஏரியால போய் பண்ணுங்க. இந்த நடிகர் இன்னைக்கு வர அப்படின்னு சொல்லிட்டு அங்க பண்ணணும். அங்க பண்ணலாமே. இது ஒரு ரஜினிகாந்த் வராரு, இல்ல நயன்தாரா வராரு, அங்க பண்ணி நம்ம நேரடியா பார்க்கணும்னு பார்ப்போம். நானும் கூட என்ன நம்ம இதெல்லாம் ஒரு விலகினம் தான், அது இல்லைன்னு சொல்லல. சிம்பு கோயில் படம். ஓ, படம் நடிச்ச பார்க்க போனீங்களா? அது நடிச்சிய பார்க்க போறது விஷயம், அது வேற. இது வேற பார்க்க போறோம். அது இந்த அளவு கூட்டம் வராது, எங்கேயுமே வந்தது இல்ல. நடிக்க இடத்துல இந்த அளவு கூட்டம் வராது. அவைய அந்த அளவுல நடிக்கிற நேரத்துல அவையோட தொழில் அது. போலீஸுகள் எல்லாம் இருந்தாலுமே அத தொழிலை எப்படி நடத்தணும் அவங்களுக்கு தெரியும். ஆனா இந்த தொழில இன்னொரு சந்தேகம் இருக்கு. என்னன்னா கூட்டத்துக்கு வேண்டி இவரு சாயங்கால நேரத்தை தேர்வு பண்ணாரு. சொன்னதுல 7 மணி தாண்டி வந்திருக்கான். 7 மணி நேரம் மத்தியானமா டைமும். அந்த இடத்துல வரக்கூடிய டைம் மத்தியானமா இல்ல. அவங்களுக்கு உத்தேசம் என்ன, எப்படியாவது கூட்டத்தை காட்டி இது பண்ணணும். மக்களுக்கு மேல பாசம் இல்ல. மக்கள் எங்க போனா டிவிலையும் அந்த வீடியோல எல்லாத்துலயும் அலையா மக்கள் இருந்த மாதிரி ஒரு காட்சி காட்டணும். ஒரு நாடகம் இவ்வளவு கோடி வந்திருக்கு அப்படின்னு ஒரு காட்சியை காட்டி இருக்கோம். இத வச்சுட்டு தான் அடுத்து கூட்டணி பேசலாம், சீட்டு கூட்டணி பேச அப்படி இப்படி நாடகம். இது நாடகத்துல மக்கள் பலியானதான் தாங்க முடியாது. மக்கள் பழிவாங்கிலே அவங்க மொத்தத்துல நாடகக்காரர். ஆமா, நம்ம நடிகர்கள். எனக்கு இப்ப என்ன தோணுதுன்னா, இது நாட்டிலேயே தமிழ்நாட்டுல இந்தியாவிலே நடக்கல. இது மாதிரி என்ன அறிவுல எந்த இடத்துலயும் நடக்கல. என்ன அறிவுல தமிழ்நாடு இப்போ என்ன அறிவுல இந்த மாதிரி இல்ல. ஆமா, எங்க நமக்கு ஒரு உத்தரப்பிரதேச மத்திய பிரதேச மகா நடந்தது. ஓ, மகா அது முதல்வர் முன்னால இருக்க முதல்வர் மகா குளத்துல குளிக்கிற நேரத்துல கல்லு கட்டு இடிஞ்சு விழுந்தது இல்லையா? இப்ப அது இப்ப கிரிக்கெட்ல என்ன கொஞ்சம் அழைச்சத்து போச்சு. கிரிக்கெட் விளையாட்டு கர்நாடகால அங்கேயோ காணும். கர்நாடகா தானே? பெங்களூர் அங்க கொஞ்சம் பேரு. ஆமா, சரி. அதுவும் அந்த கிரிக்கெட் வீரர்களை நேரடியா பார்க்கணும்னு ஆசை. அந்த ஆசை மனசுலாக்கா. அப்படி இதே மாதிரி நமக்கு அதிகழிஞ்ச ஆசையெல்லாம் இப்போ நமக்கு சிக்கலாகி போச்சு. சரி, அப்ப நம்ம இனி வரும் காலங்கள்ல இந்த மாதிரி ஒரு ஆளுக்கு அனுமதி கொடுக்க பார்த்து தான் கொடுக்கணும். நான் என்ன சொல்லுன்னா, பண்டைய காலத்துல எம்ஜிஆர், ஜெயலலிதா, கலைஞருக்கு பற்றி அப்படி இல்ல. அவர் வந்திருக்காரு, மீட்டிங் எல்லாம் வந்திருக்காரு. நானும் பாத்திருக்கேன் அவரை. இந்த மாதிரி ஒன்றும் பிரச்சனை இந்த வந்த அளவுக்கு எல்லாம் இல்ல. கலைஞர் நான் பாத்திருக்கேன். தக்கரையில வச்சு பார்த்தேன். 96ல 96ல பாத்திருக்கேன். நான் தக்கரையில வச்சு பார்த்தேன்.
அப்போ அவர் சின்ன பிள்ளையா இருந்திருக்காரு. நான் குச்சி பிள்ளை தான். அப்போ எனக்கு ஒரு எத்தனை வயசு ஆகும், 22 வயசு ஆகிருக்கும். நான் பார்த்துருக்கேன். அதை என்னால நம்ப முடியல. சரி சொல்லுங்க. கலைஞர் வந்து அண்ணா சிலைக்கப்பத்தில் பேசுன எனக்கு பின்ன தெரியாதாக்கும். சரியா? என்ன அது பேச்சு கேட்கக்கிட்ட நீங்க போனீங்க. பேச்சை கேட்க திட்டம் போட்டு போகல. நான் இது வரைக்குமே எங்கேயுமே இந்த மாதிரி ஆட்களை பார்க்க திட்டம் போட்டு போனதே கிடையாது. நான் இன்னைக்கு எங்கேயோ ஒரு ஆஸ்பத்திரியில் என்ன அக்காளுக்கு பையன் என்ன இருந்தேன், நகரும் இல்லை. அப்படி இருந்துட்டு அந்த வழியாக வரும்போது நான் இறங்குறேன். இவங்க இந்த மகான்மாரெல்லாம் இருந்தன அன்னைக்கு ஒன்று இந்த ஏன் எம்ஜிஆர் ஜெயலலிதா ஏன் காமராஜ் இருந்தார். அவர் குறைச்ச ஆளா? நீங்க காமராஜர் நான் பார்த்தது இல்லை. பார்த்தது அது என்ன அறிவுக்கு முன்னே அவரு இறந்துட்டாரு. உங்க கடைக்கு முன்ன வந்தாரா? இந்த ரோட்ல வந்தாரா? இந்த ரோட் அப்படியா? உங்க கடை முன்ன இவர் கட்டை. அப்போ காமராஜரோட கால்பட்ட இடத்துல நான் நடந்திருக்கேன். சந்தோஷம் தான் எனக்கு. இதுக்கு இப்ப அந்த இவர் கட்டை செல்லப்பால கடை வச்சிருந்தாருன்னு சொல்லுவேன். அங்க நான் வந்து பெட்டல் மேஸ் லைட்ல வச்சு பேசி கொண்டு இருக்காரு. அப்படியா? அப்ப அங்க ஒரு சீட் லைட் உண்டு. அப்ப கரண்ட் உண்டு இல்லையா? நம்ம ஒரு குண்டு வல்பு உண்டு. அதுல குண்டு வல்பு அது போட்டிருந்து. அப்ப நாங்க எல்லாம் போய் முன்ன நிக்கோம். நின்று அந்த வெட்டல் மேஸ் லைட் எரியுது. அதை பாக்குது. அத வந்து என்னடா அது பயங்கர வெளிச்சமா இருக்கு. அதுல வெல்ல வச்சு பயங்கர சூடு பொள்ளிச்சு. சூடு இல்ல பொள்ளம் பொள்ளி அங்க போச்சு. போச்சு ஒரு கண்டம் தோலி போகும். ஒன்னும் அறியாத போல நம்ம அங்க குடஞ்சோண்டு போனா 70 வச்சு பார்த்தா அது பழத்து. ஆனா நீங்களும் தலைவர் மாதிரி பார்க்க போயிருக்கு. நான் இங்க நம்ம ஏரியால வந்ததுனால மெனக்கட்டத மாதிரி வண்டி பிடிச்சு வந்து போயில்ல. ஆமா இல்லையா? ஒரு 10-50 ஆளுங்க கிட்ட கூடி 50 பேர் குடிச்சு 50 ஆளுங்க கிட்ட கூடி அன்றைய காலகட்டத்துக்கு வந்து அது ஒரு பெருசு. நம்ம ஒரு 50 பேர் கூடனா பெருசு தான். இல்ல 1972 எனக்கு மனசுல தெரிஞ்ச ஓர்மை உள்ள நாள் இது. அதுக்கு முன்னே அப்ப 72 70 அப்படியா இருக்கும். 77க்கு பிறகு நம்ம கொஞ்சம் அறிவு வந்து அதுக்கு சின்ன பையன் பையன் நேரத்துல நமக்கு அவரை பார்க்க போற எண்ணம் இல்ல. லைட்டை பார்க்கணும், எப்படி எப்படி இருக்குன்னு கரண்ட் விளக்கு எப்படி இருக்கு, வண்டி பார்க்கணும். வண்டி வராது, வண்டிகளே வராது. வண்டி ஜீப்பா இருக்கும். ஜீப்ல 4 சைடு லைட் எல்லாம் வச்சு கட்டி இங்க வந்து ரோடு வந்து டார் ஒன்றும் போடல, ஒன்றும் போடல. செல்லியும் இல்லை, மண்ணு ரோடு. மண்ணு ரோடு செல்லி போட்டது என்ன அறிவில் செல்லி போட்டுன்னு பண்டு. கீழே போட்டது அதுக்கு அடுத்து என்ன அறிவில் முதலான தீவண்டி பார்த்தது இந்த ரோடு செல்லி போட நேரம். தீவண்டி விரவு வச்சு எரிச்சு ஓடும் வண்டி. இந்த காலகட்டங்கள் எல்லாம் கழிஞ்சு நம்ம பேசி வருத்தத்துல பேசி வருத்தம் மாறுச்சு. மாறினாலும் இந்த மாதிரி சம்பவங்களை நம்ம தவிர்த்து என்ன செய்யலாம்? காலகட்டத்துல வந்து ரொம்ப வருத்தம் ஆகி போச்சு. நடிகர்களை வந்து ஒரு இடத்துல காட்சிப்படுத்தலாம், அவ்வளவுதான். அதுக்குள்ள இடத்த ரெடி பண்ணி கொடுக்கணும். ஆமா, அந்த இடத்துல வந்து இன்னைக்கு வந்து நாகர்கோவில்ல விஜய் வராரு. அதுல பேசிட்டு வந்து எங்க என்ன ஒரு மைதானங்கள் உண்டு, காலேஜ் ஒரு இன்னொரு கோயில் திடலு, அதே மாதிரி இந்த இன்னொரு காலேஜ் இருக்கு, அந்த கிறிஸ்தவ கல்லூரி, இது மாதிரி எல்லாம் உள்ள இடங்கள்ல வந்து காட்சிப்படுத்தலாம். அதுல 50,000 ஆள் இருந்தாலும் ஒண்ணும் செய்யாது. 50,000 1 லட்சம் பேர் சேர்ந்தாலும் பிரச்சனை இல்ல. அது பிரச்சனை இல்ல. அல்லாத இடங்கள்ல கொடுக்க கூடாது. இந்த நடிகர்கள் இது ரோடு ஆகும். இந்த ரோட்ல வந்து ஆம்புலன்ஸ் போற நேரத்துல அதுல பிரச்சனை. இப்படி பல பிரச்சனை. பொது இடங்கள்ல வந்து இந்த நடிகர்களுக்கு இந்த இனி மேலால் கொடுக்கவே செய்யறது, கொடுக்கிறது ரொம்ப 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 தப்பு. இது நம்ம இந்த அரசு தான் குறைச்சலாம். அரசே குறைச்சணும். அரச குறை சொல்லணுமா? ஏன்னா ஒரு பக்கம் சொல்ல முடியாது குறை, பல பக்கம் இருக்கு குறை. அரச மட்டும் குறை சொல்ல முடியாது. இல்ல, இவங்களுக்கு இந்த இக்கட்டான சூழ்நிலையில பல ஒரு நடிகரை பார்க்கறதுக்கு இந்த 7 வயசான பிள்ளை கூட வருது. ஆமா, அப்படின்னா நீ மெரினாலேயே அங்க எங்கேயும் கொடுக்கணும். ஆமா, மாவட்டத்துல ஒரு 4-5 இடத்துல சொல்லலாம். மற்ற மாவட்டத்துல 1-2 இடம் தான் சொல்ல முடியும். மற்ற இடத்துல தலை காட்டக்கூடாது. வண்டிக்குள்ள இருந்து போகணும். தலை காட்டுறது வண்டிக்குள்ள இருந்து போகணும். அந்த இடத்துல வந்து வெளியே வரணும். மனசிலாச்சா? அல்லாத பட்சத்துல இதுதான் நடக்கும். ஏன்னா இப்ப மனுஷனுக்கு வந்து வேற ஒண்ணும் இல்லை, எல்லாம் யூடியூப்பும் பார்த்து எல்லாம் நரேந்திர பாக்கணும், எனக்கு அவளை பாக்கணும், இவனை பாக்கணும், நேரடியா பாக்கணும். ஓ, அப்படிதான் இல்லையா? தொட்டும் பாக்க ஒரு பையன் தொட போன பிடிச்சு தள்ளி போட்டு போன மாசம் தூக்கி தள்ளி அந்த பையன் நல்ல காலம் சாவாத்தது இல்லையா? 6 வயசு 4 வயசான பிள்ளைக்கு விஜய் கட்சி தொடங்கி இருக்கிறாருன்னு தெரியும். ஒண்ணும் தெரியாது. அவர் வந்த நல்ல ஆட்சி தருவாருன்னு ஒன்றும் தெரியாது.
எனக்கு குழந்தைகளை என்னத்து கொண்டு ஆட்சி யாரு வந்தாலுமே எல்லாருக்கும் திருப்தியா பண்ண மாதிரி ஆட்சி யாராலையும் கொடுக்க முடியாது. யாராலையும் அவருக்கு வீட்டையே கிளியர் பண்ணலன்னு ஆட்கள் பேசிட்டு இருக்கு. அது மட்டும் இல்ல, அவரு சொந்தமா ஒரு வண்டி வந்ததுக்கு வரி கட்ட முடியாத கேஸ் போட்ட ஆளு. ஏன்னா அந்த வரி இந்தியாவுக்கு வரி கட்ட மாட்டேன்னு சொன்ன ஆளு. அப்ப எப்படி பண்ணுவாரு? என்ன பண்ணுவாரு? இதோட பயங்கர பிராட் தான் பண்ணுவாரு. இப்படி நம்ம அவரை குறை சொல்லல, அவருக்கு இதை தப்பா சொல்லி அதை போட்டு அதை கார விடுவோம். அந்த ஆளு இங்க வந்து என்ன பண்ண போறாரு? ஒண்ணும் பண்ண முடியாது. சரி, இந்த மக்களுக்கு என்ன சொல்ல போறாரு? 40 பேர் இல்ல, நம்ம மக்களுக்கு சொல்லி ஒன்னும் பிரயோஜனம் இல்லையா? போனது பணம் கொடுத்த என்னத்துக்கு? ஒரு ஆளுக்கு 20 லட்சம் ரூபாய் இல்ல, 20 கோடி கொடுத்தாலுமே நடக்காது இல்லையா? அந்த பிள்ளைகளை காண முடியாது இல்லையா? நீ நம்ம இனி செத்தாதான் காண முடியும். செத்தாலும் அதில் காண வைக்குமா என்னதோ? எனக்கும் ஏன்னா கூட்டுக்காரன் நிறைய செத்து போச்சுன்னா அவைகளை காண ஆசையா இருக்கு. ஒரு மத குரு சொன்னாரு, நம்ம இன்னும் ஒரு நாள் அவைகளை முகமுகமாய் பார்ப்போம். அதுவும் நம்ப முடியல. எனக்கு அப்படி பார்க்க எனக்கு ஆசையாக இருக்குது, எப்படா சாவணும்னு. எனக்கு கூட்டுக்காரில் பார்க்க ஆசை, ரொம்ப ஆசை. நிறைய நம்பியாச்சு. போன பார்க்கலாமா தலைவர்? பார்க்கலாமா போனா? எனக்கு தெரியாது. இல்லை, நான் விசுவாசம்னா சந்தேகத்தில் இருக்கேன். பார்க்க முடியுமா முடியாதா? எனக்கு இங்கே ஒரு சசியம்மாயின் ஒரு ஆள் உண்டு, நல்ல ஒரு நண்பர். அதே போல் அம்மச்சி உண்டு, ஏன்னா அப்பச்சி அம்மும்மை என்ன நண்பர்கள். இதெல்லாம் நீங்க நேரப்போக்கு பேசுனாங்க. நேரப்போக்கு இல்லை, உண்மை இல்லை. இல்ல விஷயங்கள் படத்துல பார்த்தவர அந்த பிள்ளைகளை பார்த்தவர மனசுக்கு ரொம்ப வருத்தம். ஒரு இப்பவும் அவங்க அந்த பெற்றோர்கள் என்ன சொல்லணும் தெரியுமா? தெரியாது. என்ன சொல்லணும்? அவங்க நியாயீகரிச்சுட்டு தான் இருக்கு. எப்படி நியாயீகரிச்சுட்டு தான்? பெற்றோர்களா? இறந்த வீட்லயா? இறந்த வீட்டுல என்னுடைய மகன் தான் இறந்தேன், பிரச்சனை இல்லைன்னா பிரச்சனை இல்ல, இது என்னுடைய தலைவன் வந்த மாதிரி அப்படியே சொல்லணுமா? அது நான் பார்க்கல. யூடியூப்ல அப்படியா? அது யூடியூப்ல வர நம்ம அது நம்ப முடியாது. எண்ணங்கள் எடுத்து போடுவான். செத்தவனே வீட்டுல பேச மாட்டான். வேற எவனையும் சொல்லுவான், எனக்கு குடும்பத்துல செத்தவன் அவன் நாடகம் நடிப்பான். எல்லாம் நடிப்பு தானே நடக்குது இல்லையா? சரி, நம்ம வீடியோ எடுத்துட்டு இருக்கோம். நம்ம இந்த கருத்தை வெளியிட்ட ஆட்கள் பார்த்துட்டு நம்மளை குறை சொல்லுமா என்னதோ? சொன்னா சொல்லிட்டு போட்டு இல்லையா? நம்ம கருத்தை சொல்லுவோம் இல்லையா? நம்ம கருத்து ஆட்கள் பார்த்து நம்மளை பறஞ்சா பறையட்டு, என்ன வேணும் சொல்லிட்டு நம்ம என்ன செய்ய முடியும்? நம்ம மன ஆதங்கத்தை சொல்லுவோம். அவ்வளோதான். ஏன்னா நம்மவும் சின்ன வயசுல நானும் படத்துக்கு போயிருக்கேன். கோயில் திருவிழா வர நேரத்தில் கோயில் திருவிழாயை மறைச்சிட்டு நான் கோயிலுக்கு போகிறோன்னு சொல்லிட்டு படத்துக்கு போவோம். அப்படி நானும் கலந்தேன். நானும் ஜோக்கியம் இல்லை. நானும் அதில் ஜோக்கியம். அப்படியா? அப்போ மாநாட்டுக்கு வந்து நாங்கள் மதுரைக்கு போயிட்டோம். ஐயோ, அப்ப நீங்களும் மாநாட்டு போனாளா? மதுரைக்கு போனோம். அது உங்க வயசு என்ன? இதுல வேற நீங்க சின்ன வயசு இல்ல. அப்ப இத மாதிரி சின்ன வயசுல போகலையே. எப்படியும் ஒரு 20 வயசு மேல தானே போயிருப்பிய? 26 வயசு மேல. அப்ப சின்ன பிள்ளைகளுக்கு போனா தப்பு தானே? ஓடலாம், தைரியம் உண்டு. சின்ன பிள்ளைகள அதான். ஆனா சின்ன பிள்ளைகள் போனா ரொம்ப சின்ன பிள்ளைகள். இது வந்து நடிகர் விஜய் மாமா அல்ல விஜய் அங்கிளை பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அவங்க போறது. எல்லாருக்கும் இப்போ என்ன இப்போ நயன்தாரா வந்தா நம்ம என்ன பார்க்காத விடுவோம்? இல்லை, நான் பார்க்க மாட்டேன். நான் வீழ நீங்க போவீங்களா? நான் டிவியில பார்த்தாச்சே, வீழ நமக்கு தெரியும். டிவியில நம்ம மறைச்சும் தெரிஞ்சு விட்டு பாக்கியாம டிவியில நடிகர்கள் எல்லாம் பார்த்தது தானே. இருந்தாலும் சரி, இதே கொலைசேரத்துல வந்த நேரடியா ஒரு தெரியுமா? பொன்மனையில நமக்கு கனிமொழி எப்படி வருவாங்க? நம்ம ரோட்டை போறோம், அவிகளை பார்த்தேன். இந்த ஒரு ரோட்டு போச்சுனா கனிமொழி, நான் அவிகளை பார்த்தேன். நான் பொன்மனையில பேசிட்டு இருந்தேன். அப்படியா? அப்ப என்னன்னா நானும் இங்க வண்டி தச்சு இவங்களுக்கு கேட்டது நின்னுக்கா ஒரு தலைவர் வருது, ஒரு தலைவர், நம்ம தலைவருக்கு மக வருது பாப்போம். ஆமா, நம்ம ஊர்ல வந்தா பாப்போம், மெனக்கெட்டு போக மாட்டான் அப்படின்னு. இந்த படத்துல எல்லாம் வரணும், அங்க வரணும், இங்க வரணும், டிவியில வரணும், நேரடியா பார்ப்போம் அப்படின்னு பொன்மனையில போய் பார்த்தியா இல்லையா? நம்ம நிறைய கருத்துக்கள். ஏன்னா வீட்டுக்கு முன்னே அவைய போச்சுனா கார்ல பதுக்க தான் போச்சுனா நான் பார்த்தேன். இல்ல அவன் சொன்ன அழகா இருக்கணும், அவ்வளவுதான். நம்ம பாக்கியது மாதிரி இல்ல, நேரடியா பார்த்தா நல்லா அழகுதான். அழகானவர்களுக்கு மரியாதை, அதுக்கடுத்து வார்த்தை அழகா இருந்தாலும் மரியாதை. நம்ம பேசக்கூடிய வார்த்தை நம்ம அந்த நேரம் வந்து அவன் வார்த்தையை அழகா பார்க்கல. நீங்க உடல் அழகா பாத்தியா? நானும் எல்லாம் அழகா ரசிப்போம், எல்லாம் நல்லதுதான். அவன் பார்த்தோம், அப்ப பேசி நல்லாதான். வார்த்தைக்கு தான் முக்கியம் நமக்கு. வார்த்தை அழகுதான் நல்லா அழிஞ்சு போகும். அந்த வார்த்தை நம்ம இறந்தாலும் போகாது. பொன்மனையில பார்த்தோம். இப்படி சில பிரபலங்களை நம்ம பார்த்த நேரங்கள்.
அதே மாதிரி நான் பொருள் வாங்க போனேன் மார்த்தாண்டா. அந்த நேரத்தில் ஜெயலலிதா அம்மா வந்திருந்து, சசிகலா அம்மா வந்திருந்து, அவையெல்லாம் பார்த்தேன். அவைய வண்டியில இருந்து பேசிட்டு இருந்தேன், நான் அப்போ பார்த்தேன். அதுவும் நெருக்கடி ஒன்றும் இல்லை, நான் பார்த்தேன். தலவாய் சுந்தரம் பக்கத்தில் இருந்தாரு, ஒரு தேர்தல் காலம். சரி பேசுங்க, நான் நடத்தட்டா, இப்படி சொல்லுங்க தலைவர் எப்படி? ஓகே, மகிழ்ச்சி, வெற்றி உண்டாகட்டும். தலைவருக்கு அழைப்பு வந்ததுனால நம்ம இன்னைக்கு கதையை முடிப்போம்.